மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிர்ச்சி செயல், மேசன் தொழிலாளியை நாய்க்குண்டில் அடித்து சித்திரவதை. மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து பெண் மீட்கப்பட்ட சம்பவம், வேலையின்றி சொத்து சேர்த்துள்ள சந்தேக நபரின் உறவினர்கள். எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதே அனுரவின் நோக்கம், விபல் வீரவன்ச காட்டம். திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் சாலே, வெளியான தகவல். சந்தேக நபரை துரத்திச் சென்ற போலீஸ் அதிகாரிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஈரானில் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா, மத்திய கிழக்கில் தரையிறங்கும் சிறப்பு படை. நாட்டின் நெருக்கடியில் இருந்து மீட்க ரணிலை அழைக்கும் முன்னாள் எம்பி. மறைக்கப்படும் தோல்வி, அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் அனுப்பிய செய்தி. குவைத் விமான நிலையத்தை இலக்கு வைத்து பாரிய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள். புத்தளத்தில் கடனாக பெற்ற பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக மேசன் தொழிலாளி ஒருவரை கடத்திச் சென்று நாய்க்கூண்டில் அடித்து வைத்திருந்த கும்பலை லோனிவில போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி லோனிவில வெண்ணப்புவ மற்றும் பண்டிரிப்புவ பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டுள்ளார். கட்பட்டி நுரைச்சோலை மாம்புரி பகுதியில் வசிக்கும் குறித்த மேசன் தொழிலாளி கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். இதன்போது இனந்தெரியாத கும்பல் ஒன்று கதவை தட்டி அவரை பலவந்தமாக வெள்ளி நிற காரில் கடத்திச் சென்றுள்ளது. இதுகுறித்து அவரது மனைவி நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டினை தொடர்ந்தே விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டன. முதற்கட்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் பிரதான சந்தேக நபரிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த தவறியமே இந்த கடத்தலுக்கு காரணமாகும். கடனை திருப்பி செலுத்தும் வரை அவரை பண்டிரிப்புவ பகுதியில் உள்ள வீடொன்றில் நாய்க்கூண்டுக்குள் அடைத்து வைத்து அக்கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. பல மணி நேரம் உணவு மற்றும் நீரின்றி நாய்க்கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளி தற்போது சிகிச்சைகளுக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹணவின் ஆலோசனையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். லோனிவில பகுதியைச் சேர்ந்த 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக நுரைச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நிற கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இந்த மனிதாபிமானற்ற செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்காட்டிச்சோலை டெல்லிக்காடு வயல் பகுதியில் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் உறவினர்கள் தொடர்பாக புதிய சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக இந்த விடயம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்து வரும் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு கொக்காட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களின் உறவினர்கள் தொடர்பாக பல்வேறு புதிய சந்தேகங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் எந்தவித வேலைகளுக்கும் செல்லாது சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய முச்சக்கர வண்டி மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் முயற்சித்துள்ளனர். இந்த நிலையில் இவ்வாறான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது, அவர்களும் சந்தேக நபர்களுடன் தொடர்பு பட்டுள்ளதா என்பது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதுடன் குறித்த சந்தேக நபர்களில் முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் மோசடிகளை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதற்கமைய இந்த குழுவினர் மேலும் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் மேற்கொண்டுள்ள அசாதாரண எரிபொருள் விலை அதிகரிப்பானது மக்களை துன்புறுத்தி முன்னெடுக்கப்படும் ஒரு கருப்பு சந்தை சூதாட்டம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கம் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகளை தேக்கி வைத்துவிட்டு தற்போது புதிய விலையின் கீழ் அதனை விற்பனை செய்து பாரிய லாபம் ஈட்டுகின்றது. இது ஒரு திட்டமிட்ட ஒரு கொள்ளையாகும்.
கடந்த சனிக்கிழமையன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை மூடி வைத்ததன் நோக்கம் குறைந்த விலையிலான எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதாகும். அந்த பழைய கையிருப்பை வைத்துக் கொண்டே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் விலையை அதிகரித்துள்ளனர். இது நுகர்வோரை வஞ்சிக்கும் செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேடைகளில் பேசிய பேச்சுக்களுக்கும் இன்றைய அவரது செயல்பாடுகளுக்கும் எந்தவித தொடர்புமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று அவர் ஒரு கருப்பு சந்தை முதலாளியைப் போலவே செயல்பட்டு வருகிறார். ஒரே மாட்டை 2 முறை தோலுரிப்பதை போன்றதொரு மோசமான செயலை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு மக்களை படுகொலையில் தள்ளியுள்ள இந்த அரசாங்கத்தின் போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மேலதிக வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சந்தேக நபர் ஒருவரை துரத்திச் சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவரிடமிருந்து 10 ரவைகள் அடங்கிய கைத்துப்பாக்கியின் மகசின் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜெண்டர் ஒருவர் மற்றும் 2 கோஸ்தபால்கள் நேற்று முன்தினம் இரவு கொள்ளுப்பட்டி சந்தையிலிருந்து காலிமுகத்திடல் சுற்றிவட்ட வரை பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது போலீஸ் சார்ஜெண்டர் மற்றும் ஒரு கோஸ்தபல் வசமிருந்த கைத்துப்பாக்கிகள் மற்றும் தலா 2 மகசின்கள் வழங்கப்பட்டிருந்தன. ரோந்து பணியின் போது காலிமுகத்திடல் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை நிறுத்தி போலீசார் விசாரணை செய்துள்ளனர். அவரது அடையாள அட்டையை வினவிய போது அந்த நபர் திடீரென போலீசாரிடமிருந்து தப்பியோடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த நபரை துரத்திச் சென்ற பொழுது அவரை பிடிக்க முடியவில்லை. மீண்டும் தமது கடமையிடத்துக்கு திரும்பிய போது ஒரு கோஸ்தாப்பல் தனது கைத்துப்பாக்கியுடன் இணைக்கப்பட்டிருந்து 10 ரவைகள் கொண்ட மகசின் காணாமல் போயுள்ளதை அவதானித்துள்ளார். சந்தேக நபரை துரத்திச் சென்ற வேகத்தில் அல்லது அந்த பகுதியில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவின் போது இந்த மகசின் தவறி விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மாயமான துப்பாக்கி பாகத்தையும் ரவங்களையும் கண்டறிய கொள்ளுப்பட்டி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அமெரிக்க ராணுவத்தின் 82வது வான்வெளி பிரிவைச் சேர்ந்த சுமார் 1000 வீரர்கள் கொண்ட குழு வருகின்ற நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக நம்பகரமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பல வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வட கரோலினாவில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள 82வது பிரிவு உலகின் எந்தவொரு இடத்தையும் 18 மணி நேரத்திற்குள் சென்றடையும் திறனையும் பாரசூட்டுகளின் உதவியுடன் தரையிறங்கும் சிறப்பு திறனையும் கொண்டுள்ளது. மேலும் 2500 அமெரிக்க கடற்படை வீரர்கள் மற்றும் மாலுமிகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களும் இந்த வாரத்திற்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு வர உள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் முன்னதாக தெரிவித்திருந்தன. இந்த சூழ்நிலைகளில் ஈரானில் ஒரு தரைவழி நடவடிக்கைக்கு அமெரிக்க படைகள் தயாராகி வருவதாக ராணுவ ஆய்வாளர்களை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கையாண்டார் என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய நாடு தற்போது சந்திக்கும் நெருக்கடி சூழ்நிலைகளையும் விக்ரமசிங்கவே கையாள வேண்டும் என்று இன்று தெரிவித்தார். சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி பெல்லன்வில ராஜமகா விகாரையில் நடைபெற்ற ஒரு மத அனுசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாழ்க்கை செலவு தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் எரிபொருள் விலை உயர்வுக்கு பிறகு மற்ற அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என்றும் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன, ரயில் கட்டணங்களும் உயர்த்தப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையை கையாள இந்த அரசாங்கத்திற்கு அறிவோ திறமையோ இல்லை. நாடு மேலும் நெருக்கடிக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நெருக்கடியை நாம் ஒரு நாடாகவும் மக்களாகவும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை யாராவது கையாள வேண்டும். நாடு சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ரணில் விக்ரமசிங்க தான் கையாண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நெருக்கடியை அவரே கையாள வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். எனவே நாட்டை பொறுப்பேற்க அவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பது உள்ளிட்ட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தங்கள் தோல்வியை ஒரு உடன்படிக்கை என்று அழைக்க வேண்டாம் என அமெரிக்காவை ஈரானின் முக்கிய ராணுவ தலைமையகமான கதம் அல் அன்பிய மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிமின் ஷோல்ஸ் பஹாரி கிண்டல் செய்துள்ளார். ஈரானிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலி செய்தியில் உங்கள் உள்நாட்டு மோதலின் நிலைமை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடாத்தும் அளவிற்கு சென்று விட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதாக வெள்ளை மாளிகை பெருமை பேசும் நிலையில் அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கலாம் என ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒரு உடன்பாடு எட்டப்படும் நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்ததோடு துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறியிருந்தார். எனினும் இடைத்தரகர்கள் வழியாக செய்திகள் பரிமாற்றப்பட்டதாக மட்டுமன்றி ஈரான் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான எந்த தகவலையும் உறுதிப்படுத்தவில்லை. இதுகுறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர், நீங்கள் ஒரு காலத்தில் பெருமை பேசிய மூலபய சக்தி ஒரு மூலபய தோல்வியாக மாறியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தை அமெரிக்க தலைவர்கள் தங்கள் மனத்திலிருந்து அகற்றும் வரை எரிசக்தி மற்றும் எண்ணெய் விலைகள் முன்பிருந்த நிலைக்கு திரும்பாது என்று அவர் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த வாரம் எண்ணெய் விலைகள் குறைந்திருந்தாலும் போருக்கு முன்பு இருந்ததை விட அவை இன்னும் கணிசமாக அதிகமாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் தொட்டி மீது ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது ட்ரோன்கள் குறிவைத்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குவைத்தில் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அவசரகால நடவடிக்கைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டு தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைக்க விரைந்ததாக ஆணையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பான ஆரம்பகட்ட அறிக்கைகள் பொருள் சேதம் மட்டுமே ஏற்பட்டதை குறிப்பிட்டன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.